அம்புலிமாமா ராமாயணம் 62ஆம் பாகம். மறுநாள் பொழுது புலர்ந்தவுடனே லவணன் உணவு சம்பாதிக்க மதுபுரத்தை தாண்டி வெளியே சென்றான். அந்தச் சமயத்தில் சத்துருக்கனன் யமுனை நதியை கடந்து மதுபுரத்தின் நுழைவாயிலில் வந்து நின்றான். நண்பகல் 2 சாமங்கள் ஆகும் வரையில் லவணன் தான் கொன்ற விலங்குகளையெல்லாம் சுமந்து கொண்டு தன் நகரத்திற்கு திரும்பி வந்து நுழைவாயிலில் நின்று கொண்டிருந்த சத்துருக்கனனை பார்த்து விழுந்து விழுந்து சிரித்து, அடே மனிதா, எனக்கு உணவாவதற்காகவா வந்தாய்? இன்று எனக்கு நல்ல விருந்துதான் என்றான். கோபத்தால் சத்துருக்கனனின் கண்கள் சிவந்தன. உன்னுடன் போர் செய்து உன்னை கொல்வதற்காகவே வந்தேன் லவணா. நான் தசரத மகாராஜாவின் புதல்வன், ராமர் அவர்களின் தம்பி. என் பெயர் சத்துருக்கனன். இன்று என் கைகளால் உனக்கு மரணம் தவிர்க்க முடியாது என்றான் அவன். லவணன் கிண்டலாகச் சிரித்து, எனக்கு மாமன் முறையான ராவணனை உங்கள் அண்ணன் கொன்றாலும் உங்களை நான் பொருட்படுத்தவில்லை. நான் மாபெரும் வீரர்களையே கொன்றுள்ளேன். எனக்கு உங்களைப் போன்றவர்கள் புல்லுக்குச் சமம். என்னை யாராலும் வெல்ல முடியாது. என்னுடன் போர் செய்ய வந்தாயல்லவா? பொறு, உன் அமைச்சலை தீர்த்து விடுகிறேன். நான் சென்று எனது ஆயுதத்தை எடுத்து வருகிறேன் என்றான். எனது கண்களில் பட்ட உன்னை உயிருடன் விடுவேன் என்று நினைத்தாயா? உன்னை இந்த வினாடியே கொன்று விடுவேன் என்றான் சத்துருக்கனன். லவணன் பற்களை கடித்து கைகளை பிசைந்து கொண்டே மரங்களை பிடுங்கி அவன் மீது வீசத் தொடங்கினான். சத்துருக்கனன் அந்த மரங்களையெல்லாம் தனது அம்புகளால் வெட்டி வீழ்த்தினான். ஆனால் ஒரு மரம் தலையில் தாக்கியதால் சத்துருக்கனன் மூர்ச்சையடைந்து விட்டான். அதை பார்த்து சத்துருக்கனன் இறந்துவிட்டான் என்று நினைத்து முட்டாளான லவணன் தனது சூலாயுதத்தை கொண்டுவர செல்லவில்லை. அதற்கு பதிலாக அவன் தான் கொன்ற மிருகங்களின் மூட்டையை தூக்கிக் கொண்டு புறப்படுவதற்குள் சத்துருக்கனன் மூர்ச்சை தெளிந்து நுழைவாயிலுக்கு குறுக்கே வந்து நின்றான். மறுகணமே அவன் ராமர் தனக்களித்த அம்பினை வில்லில் பூட்டி லவணனின் மீது ஏவினான். அது நெருப்பை கக்கிக் கொண்டு சென்று லவணனின் இதயத்தை பிளந்தது. லவணன் இறந்தான். உடனே அவனது வீட்டிலிருந்த திரிசூலம் சிவபெருமானிடம் திரும்பிச் சென்றது. பிறகு சத்துருக்கனன் தனது படையை வரவழைத்து மதுபுரத்தை கைப்பற்றி அதற்கு அரசனாகி ஆட்சி செய்யத் தொடங்கினான். 12 ஆண்டுகள் கழிந்த பிறகு அவனுக்கு ராமரை தரிசிக்க வேண்டும் என்று தோன்றியது. அவன் சிறிய படையையும் பரிவாரங்களையும் தன்னுடன் அழைத்துக் கொண்டு அயோத்திக்கு புறப்பட்டு வழியில் வால்மீகி முனிவரின் ஆசிரமத்தில் ஓர் இரவு தங்கினான். வால்மீகி முனிவர் சத்துருக்கனனுக்கு அர்க்கிய பாத்தியங்கள் அளித்து விருந்தோம்பல் செய்து அவனுக்கும் அவனது படைக்கும் பரிவாரங்களுக்கும் உணவு அளித்தார். உணவு உண்ட பிறகு அவர்கள் அனைவரும் வால்மீகி முனிவரால் இயற்றப்பட்ட ராம கதையை ராக தாளங்களுடன் கேட்டு மிகவும் ஆச்சரியமடைந்தனர். நடந்து முடிந்த அந்த கதை மீண்டும் கண்களுக்கு முன்னே நடப்பதைப் போலவே வால்மீகி முனிவர் அதனை இயற்றியிருந்தார். அந்த இரவு முழுவதும் ராம கதையை கேட்பதிலேயே கழிந்துவிட்டது. மறுநாள் சத்துருக்கனன் வால்மீகி முனிவரிடம் விடைபெற்றுக் கொண்டு அயோத்திக்குச் சென்று ராமரை தரிசித்து, அண்ணா, தங்களின் கட்டளைப்படி லவணனை கொன்று அவனது ராஜ்யத்தை ஆண்டு வருகிறேன். ஆனால் 12 ஆண்டுகளாக தங்களை காணாமல் பெரிதும் ஏங்கி புறப்பட்டு வந்தேன் என்றான். ராமர் சத்துருக்கனனை ஆரத்தழுவி, அப்பா, அரசனுக்கு ராஜ்யத்தை ஆள்வது தவிர்க்க முடியாதது அல்லவா? உனது ராஜ்யத்தை நீ கவனித்துக்கொள். எப்போதாவது என்னை பார்க்க வேண்டும் என்று தோன்றினால் வந்து கொண்டிரு என்று அவனிடம் கூறி அனுப்பி வைத்தார். பரதரும் லட்சுமணரும் பரிவாரங்களுடன் புறப்பட்டு சத்துருக்கனனை வெகு தூரம் வரை வழியனுப்பிவிட்டு திரும்பி வந்தார்கள். அதன் பிறகு சில நாட்களுக்கு பின் ஒரு கிராமத்து பிராமணர் தனது 5 வயது மகனின் பிரேதத்தை கொண்டு வந்து அரண்மனை வாயிலருகே நின்று அழத் தொடங்கினார். தமக்கு இருக்கும் ஒரே மகன் அகால மரணமடைந்ததற்காக அழுது கொண்டே, அந்த பிராமணர் அரசன் சரியாக ஆட்சி செய்தால் இத்தகைய அகால மரணங்கள் ஏற்படாது என்றும், இத்தனை காலத்திற்கு பிறகு இக்ஷ்வாகு வம்சத்தினரின் ஆட்சியில் ராமர் அவர்களின் காலத்தில் தேசம் நாதியற்று போய்விட்டது என்றும் கூறினார். ராமர் இந்த விஷயத்தை தெரிந்து கொண்டு மிகவும் கவலையடைந்து தனது அமைச்சர்களையும் வசிஷ்டர் முதலான பிராமணர்களையும் வரவழைத்து அவர்களிடம் பிராமண சிறுவனின் அகால மரணத்தை பற்றி கூறினார். ஒரு சூத்திரன் பெருந்தவம் புரிகிறான் என்றும் அது யுக தர்மத்திற்கு முரணானது என்றும் அதனால்தான் இந்த சிறுவன் இறந்து போனான் என்றும் நாரதர் ராமரிடம் கூறினார். ராமர் லட்சுமணரிடம், நீ சென்று அந்த பிராமணருக்கு ஆறுதல் கூறி அந்த சிறுவனின் உடலை தைலக்குடத்தில் பாதுகாப்பாக வை என்றார். பிறகு அவர் ஆயுதங்களை எடுத்துக்கொண்டு புஷ்பக விமானத்தில் ஏறி மேற்கு வடக்கு கிழக்கு திசைகளில் தேடி இறுதியில் தென்திசையில் ஓர் ஏரியில் தலைகீழாக தவம் செய்து கொண்டிருந்த மனிதன் ஒருவனை பார்த்தார். அவர் விமானத்திலிருந்து இறங்கி அந்த நபரை நெருங்கி, நான் ராமர், தசரத மகாராஜாவின் புதல்வன். தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆவலினால் கேட்கிறேன். நீ எந்த ஜாதியைச் சேர்ந்தவன்? எதை விரும்பி இந்த கடுமையான தவத்தை செய்கிறாய் என்று கேட்டார். தலைகீழாக இருந்த அந்த தவசி, மன்னா, நான் சூத்திரன், என் பெயர் சம்பூகன். இந்த உடலோடு சுவர்க்கத்திற்கு செல்ல விரும்பி நான் இந்த தவத்தை செய்கிறேன் என்றான். அவன் மேலும் பேசிக் கொண்டிருக்கும் போதே ராமர் தனது வாளை உருவி சம்பூகனின் தலையை வெட்டினார். உடனே தேவர்கள் ராமர் மீது புஷ்ப மழை பொழிந்து துந்துபிகளை முழங்கி, ராமா, இந்த சூத்திரன் சுவர்க்கத்திற்கு வராமல் தடுத்துவிட்டாய், எங்களுக்கு அதுவே போதும். என்ன வரம் கேட்கிறாயோ கேள் என்றார்கள். அகால மரணமடைந்த அந்த பிராமண சிறுவனை உயிர்ப்பித்து தாருங்கள் என்றார் ராமர். சம்போகனின் தலை துண்டிக்கப்பட்ட வினாடியிலேயே அந்த சிறுவன் பிழைத்துக் கொண்டான் என்று கூறி தேவர்கள் சென்றுவிட்டார்கள்.
ராமர் அங்கிருந்து அதன் அருகிலேயே இருந்த அகஸ்தியரின் ஆசிரமத்திற்குச் சென்று அந்த முனிவர் அளித்த விருந்தோம்பலை ஏற்றுக்கொண்டார். அகஸ்தியர் ராமருக்கு ஓர் ஆபரணத்தை பரிசளித்தார். ராமர் அதனை ஏற்றுக்கொண்டு, சுவாமி, இது தெய்வீக ஆபரணம் போல் இருக்கிறது. இதனை தங்களுக்கு யார் கொடுத்தார்கள் என்று கேட்டார். அந்த கேள்விக்கு பதிலாக அகஸ்தியர் சுவேதனின் கதையை கூறினார். 1000 யோஜனை பரப்பளவு கொண்ட ஓர் அரண்யம் இருந்தது. அதன் நடுவே ஒரு சதுர யோஜனை அளவுள்ள ஓர் ஏரி இருந்தது. அந்த அரண்யத்தில் ஒரு பறவையோ மிருகமோ இருந்ததில்லை. ஏரிக்குச் சமீபத்தில் ஓர் ஆசிரமம் இருந்தது. அகஸ்தியர் அந்த ஆசிரமத்திற்குச் சென்று ஓர் இரவு அதில் தங்கி அதிகாலையில் ஏரியின் அருகே சென்றார். அதன் கரையில் அவருக்கு ஒரு திடகாத்திரமான பிரேதம் தென்பட்டது. அது எவ்வித சிதைவுமின்றி அப்படியே இருந்தது. அது எத்தகைய பிரேதமாக இருக்கும் என்று அகஸ்தியர் சிந்தித்துக் கொண்டிருக்கையில் அங்கே ஒரு விமானம் ஆகாயத்திலிருந்து இறங்கியது. அது ஒரு தெய்வீக விமானம். அதில் ஒரு தெய்வீக புருஷனும் அவனுக்கு சேவை செய்து கொண்டு பல அப்சரஸ்களும் இருந்தார்கள். அப்சரஸ்களில் சிலர் பாடிக்கொண்டிருந்தார்கள், சிலர் வாத்தியங்களை வாசித்துக் கொண்டிருந்தார்கள், இன்னும் சிலர் நடனமாடிக்கொண்டிருந்தார்கள். சிறிது நேரம் கழிந்த பிறகு அந்த தெய்வீக புருஷன் விமானத்திலிருந்து இறங்கி ஏரியின் கரையில் இருந்த பிரேதத்தை தின்று ஏரியில் கையும் வாயும் கழுவிக்கொண்டு மீண்டும் விமானத்தில் ஏறப்போனான். அதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்த அகஸ்தியர், ஐயா, நீ யார்? இத்தகைய பயனற்ற உணவை உண்பதற்கு காரணம் என்ன? எவ்வளவு இழிவானவர்களும் கூட இத்தகைய காரியத்தை செய்ய மாட்டார்களே என்றார். அந்த தெய்வீக புருஷன் அகஸ்தியருக்கு தனது பூர்வகதையை கூறினான். அவன் விதர்ப்ப நாட்டு அரசனான சுதேவனின் புதல்வன். அவனது பெயர் சுவேதன். சுதேவனுக்கு 2 மனைவியர், இருவருக்கும் 2 புதல்வர்கள் பிறந்தார்கள். அவர்களில் மூத்தவனின் பெயர் சுவேதன், இளையவனின் பெயர் சுரதன். சுவேதன் தனது தந்தைக்குப் பிறகு வெகுகாலம் ராஜ்யத்தை ஆண்டு முடிவில் சுரதனுக்கு பட்டாபிஷேகம் செய்து வைத்து தான் தவம் செய்து கொண்டான். தீர்க்க தவம் செய்து அவன் உடலை நீத்து பிரம்ம லோகத்திற்கு சென்றான். ஆனால் பிரம்ம லோகத்திலும் கூட அவனை பசியும் தாகமும் விடவில்லை. அதை பார்த்து கலக்கமடைந்து அவன் பிரம்மதேவரிடம் சென்று பிரம்ம லோகத்திலும் கூட தன்னை பசியும் தாகமும் வதைப்பதற்கு தான் என்ன தவறு செய்திருக்க வேண்டும் என்று கேட்டான். அதற்கு பிரம்மதேவர், மிருகங்கள் இல்லாத காட்டில் உனக்கு உணவினால் கிடைக்கும் திருப்தி சற்றும் கிடைக்கவில்லை. அது மட்டுமின்றி நீ எப்போதும் தவத்திலேயே இருந்து விருந்தினர்களுக்கு உணவு அளிக்கவில்லை. அதனால்தான் உன்னை பசியும் தாகமும் விடாமல் இருக்கின்றன. அரண்யத்தில் உள்ள உனது பிரேதத்தையே தின்று உனது பசியையும் தாகத்தையும் தீர்த்து கொண்டிரு. சிறிது காலத்திற்குப் பிறகு அங்கே அகஸ்தியர் வந்து தனது அபாரமான மகிமையினால் உனது பசியையும் தாகத்தையும் முழுமையாக போக்குவார் என்று கூறினார். தன்னிடம் பேசியவர் அகஸ்தியர்தான் என்று தெரிந்தவுடனே அந்த தெய்வீக புருஷன், சுவாமி, எனக்கு அருள் புரிந்து எனக்கு இந்த துன்பத்தை நீக்குங்கள். அதற்கு பிரதியாக இந்த ஆபரணத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள். இது ஒவ்வொரு நாளும் தங்கத்தையும் செல்வத்தையும் உடைகளையும் உணவையும் நகைகளையும் கொடுத்து கொண்டே இருக்கும் என்றான். அகஸ்தியர் அந்த ஆபரணத்தை ஏற்றுக்கொண்டவுடனே பிரேதம் சிதிலமடைந்தது. தெய்வீக புருஷன் மகிழ்ந்து சுவர்க்கத்திற்கு சென்றுவிட்டான். ராமர் இந்த கதையை கேட்டு அகஸ்தியரிடம், சுவாமி, சுவேதன் தவம் செய்த வனத்தில் மிருகங்களும் பறவைகளும் இல்லாமல் போனதற்கு காரணம் என்ன என்று கேட்டார். அந்த கதையை அகஸ்தியர் இவ்வாறு கூறினார். கிருத யுகத்தில் மனு சக்கரவர்த்தி தனது புதல்வனான இக்ஷ்வாகுவிற்கு பட்டாபிஷேகம் செய்து வைத்து ராஜநீதியைச் செவ்வனே போதித்துவிட்டு தான் பிரம்ம லோகத்திற்கு சென்றுவிட்டார். இக்ஷ்வாகு 100 புதல்வர்களை பெற்றெடுத்தார். அவர்களில் இறுதியானவன் தண்டன். அவன் புத்தியற்றவன். அந்த தண்டனுக்கு இக்ஷ்வாகுவிந்திய சைவல்ய பகுதிகளுக்கு இடைப்பட்ட ராஜ்யத்தை கொடுத்தார். தண்டன் அங்கே மதுமந்தம் என்ற அழகிய நகரத்தை கட்டி சுக்ராச்சாரியாரை குருவாக வைத்துக்கொண்டு ராஜ்யத்தை ஆண்டு வந்தான். சுக்ராச்சாரியாருக்கு அரஜை என்ற அழகான மகள் இருந்தாள். ஒருநாள் தண்டன் வனத்தில் சுற்றிக் கொண்டிருக்கையில் தனிமையாக இருந்த அரஜையை பார்த்து அவளை விரும்பினான். அரஜை தான் சுக்ராச்சாரியாரின் மகள் என்றும் தண்டன் முட்டாள்தனமான காரியங்களைச் செய்தால் சுக்ராச்சாரியார் கடுமையான சாபத்தை அளிப்பார் என்றும் நல்வார்த்தை கூறினாள். ஆனாலும் புத்தியற்றவனான தண்டன் அரஜையின் அறிவுரையை கேட்காமல் அவளை வற்புறுத்தினான். அவன் மதுமந்தத்திற்கு திரும்பிச் சென்ற பிறகு அவனது துர்நடத்தை சுக்ராச்சாரியாருக்கு தெரிந்தது. மதுமந்தத்தைச் சுற்றி 100 யோஜனை பரப்பளவிற்கு 7 நாட்களுக்கு தூசி மழை பொழிந்து அனைத்துமே அழிந்து போக வேண்டும் என்று சுக்ராச்சாரியார் சபித்தார். இந்த சாபத்தை பற்றி கேட்டவுடனே அங்கே வசித்தவர்கள் அனைவரும் அந்த பகுதியை விட்டுச் சென்று விட்டார்கள். சுக்ராச்சாரியார் கூறியபடியே அந்த பகுதி முழுவதும் ஒரு வார காலத்திற்கு தூசி மழை பொழிந்து நாசமாகிவிட்டது. இந்த கதைகளை கேட்டுக்கொண்டு ராமர் அகஸ்தியரின் ஆசிரமத்தில் சிறிது நேரம் தங்கி அந்த மாபெரும் முனிவரிடம் விடைபெற்றுக் கொண்டு அயோத்திக்கு திரும்பி வந்துவிட்டார். அம்புலிமாமா ராமாயணம் 62ஆம் பாகம் சம்பூர்ணம். இப்போதைக்கு ஸ்வஸ்தி.